இந்த பக்கம் நாத்துல பார்த்தா சோனு மலை, இந்த பக்கம் சவுத்துல பார்த்தாலும் ஜோனு மலை. இங்க மழை வந்து வெள்ளம் வருது, நடுப்புற பார்த்தாலும் எல்லா இடத்துலையும் மழை. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம அதுக்குள்ளே பற்றி போக வேணாம். வெல்கம் பேக் டு மை சேனல் எஸ்எஸ்சி வித் கிஷோர். ஸோ நிறைய பேருக்கு வந்து அந்த பற்றின இன்ட்ரொடக்ஷன் வந்து தேவை இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய பேர் வந்து என்னை வந்து பார்த்துருப்பீங்க. கேஆர் லாஜிக்ஸு அந்த மாதிரி நிறைய யூடியூப் சேனலில் வந்து என்னுடைய சக்ஸஸ் ஸ்டோரி கொடுத்துருப்பேன். ஸோ பார்க்காதவங்க என்னுடைய யூடியூப் சேனல் எஸ்எஸ்சி வித் கிஷோரில் சக்ஸஸ் ஸ்டோரின்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும், அதில் போயிட்டு என்னோடய ஜர்னி எல்லாத்தையுமே பாருங்கள். ஸோ இப்போ வந்து நியூவாக பார்க்குற வியூவர்ஸ்க்கு என்னை பற்றின இன்ட்ரொடக்ஷன் வந்து சொல்லிடுறேன். என் பேர் வந்து கிஷோர். நான் வந்து இந்த வருஷம் வந்து எஸ்எஸ்சி சிஜிஎல் எக்ஸாமும் எஸ்பிஐ கிளர்க் எக்ஸாமும் கிளியர் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ கரண்ட்டாக வந்து நான் எஸ்பிஐயில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஆக்சுவலாக வந்து நான் 2 எக்ஸாம்ஸுமே கிளியர் பண்ண காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிறைய சோர்ஸஸ் நிறைய யூடியூப் சேனல்ஸ் ஃபாலோ பண்ணேன். அந்த மெயினாக ரீசன் என்னென்னா, கனிஷ்னினா லாஜிக்ஸ்ன்ற யூடியூப் சேனல் மெயினாக ஃபாலோ பண்ணி தான் வந்து நான் இந்த எக்ஸாம்ஸ் வந்து கிராக் பண்ணேன். இப்போ என்னென்னா, எஸ்எஸ்சியில் பார்த்தாக்கா ஒரு பக்கம் வந்து எடிக்விட்டின்ற ஒரு எக்ஸாம் ஏஜென்சியை கொண்டு வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தாக்கா எஸ்பிஐயில் வந்து பேட்டர்ன் சேஞ்ச் பண்ணுறாங்க. அப்பப்போ ப்ரிலிம்ஸ் பேட்டர்ன் சேஞ்ச் பண்ணுறாங்க, மெயின்ஸ் பேட்டர்ன் சேஞ்ச் பண்ணுறாங்க, நிறைய நடக்குது. ஒரு பக்கம் பார்த்தா இன்சூரன்ஸ் எக்ஸாம்ஸு வேக்கன்சி கம்மி பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் சுற்றி அடிக்கிறாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணணும்? நமக்கு வந்து மெயின் மோட்டிவ் என்ன? யார் எந்த டைரக்ஷனில் இருந்தாலும் அட்டாக் பண்ணுங்கள், நான் அதை ஃபேஸ் பண்ண தயாராக இருக்கேன் அப்படின்ற மாதிரி நம்மளோட ஃபுல் மோட்டிவேஷன் என்னன்னா, எக்ஸாம்ஸை கிளியர் பண்ணுறது மட்டும்தான் இருக்கணுமே தவிர வேக்கன்சி பற்றியோ இல்லை எக்ஸாம் பேட்டர்ன் சேஞ்ச் பண்ணுறது பற்றியோ நம்ம கவலைப்படக்கூடாது. எந்த எக்ஸாம் நீ என்ன வேணால் கொடு, எக்ஸாம்ஸ் பேட்டர்னை மாற்று, இல்லை மெயின்ஸ் பேட்டர்னை மாற்று, இல்லை மார்க்கை வந்து செக்ஷன்ஸ் கட் ஆஃப் மாற்று, எதனாலும் மாற்றிக்க, நான் எல்லாத்துக்குமே தயாராக இருக்கேன்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுறவங்களால மட்டும்தான் இப்போ இருக்கிற காம்படிட்டிவ் வேர்ல்டில் வந்து எக்ஸாம்ஸ் வந்து கிளியர் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ நான் எடிக்விட்டியில் வந்து பார்த்தேன், போய் எக்ஸாம்ஸ் அட்டன் பண்ணேன். எப்படி இருக்குன்னா, வேறு லெவலில் கொஷின்ஸ் இருக்குது. ஒன்றுமே இல்லை, ஒரு ஜென்ரல் அவேர்னஸ் கொஷின் பாருங்கள். ஹிஸ்ட்ரி, சிவிக்ஸ், ஜாகிரஃபியில் அண்ட் ஜென்ரல் சயின்ஸில் கொஷின்ஸ் கேட்டால் பரவாயில்ல. கரண்ட் அஃபேர்ஸில் என்னங்க அது 2023, 22 கொஷின் கேட்டு வச்சுருக்காங்க. கரண்ட் அஃபேர்ஸ்னால் என்ன மீனிங் ஆக்சுவலாக? இப்போ கரண்ட்டாக நடக்கிற ஒரு நியூஸோ இல்லை ஒரு இப்போ ரீசெண்டாக நடந்திருக்கிற இதுவோ வந்து அதை பற்றி கேட்குறது பேர் தான் கரண்ட் அஃபேர்ஸு. ஆனால் இப்போ எப்படி கேட்குறாங்கன்னா, கரண்ட் அஃபேர்ஸுன்ற பேரில் 2-3 வருஷத்துக்கு பின்னாடி போய் பழங்கால கரண்ட் அஃபேர்ஸ்லாம் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. 2020, 2019. ஸோ அப்போ இதுலேருந்து என்ன தெரியாது? அது பேர் கரண்ட் அஃபேர்ஸே கிடையாது, ஜென்ரல் அவேர்னஸ் தான் பேரை வச்சுக்கணுமே. ஈவன் பேங்கிங்கில் கூட சரி, பேங்கிங்லையுமே இப்போ ட்ரெண்ட் என்ன ஆயிடுச்சுன்னா, இதுக்கு முன்னாடி ஒரு 2 to 3 இயர்ஸ் பேக்ஸ் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் வந்து எப்படி கேட்பாங்கன்னா, இப்போ ஆர்ஆர்பி இருந்தால் பிஃபோர் 6 months கேட்பாங்க, ஐபிபிஎஸ் வந்து 1 year கரண்ட் அஃபேர்ஸ் கேட்பாங்க. இப்போ என்னன்னா, அந்த 1 year தாண்டி பேக் போயிருச்சு, 2 years பேக் போய் அந்த இயரை கொடுத்து இந்த இயரில் இந்த ஈவெண்ட் நடந்திருக்கு, இந்த ஈவெண்ட் எங்கே நடந்துச்சு, இதில் யார் வின் பண்ணால் எவ்வளோ இதுன்னெலாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்போ எந்த அளவுக்கு நம்ம வந்து இன்டெப்த்தாக படிக்கணுன்றதை பார்த்துக்கோங்க கரண்ட் அஃபேர்ஸை. ஸோ எது ஒன்றுமே வந்து லெத்தாஜிக்காக கேர்லெஸ்னஸாக இருந்துக்காதீங்க. ஓகேங்களா? அதுதான் நான் சொல்லுவேன். ஸோ வந்து என்னுடைய சேனலில் வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து எஸ்எஸ்சி பற்றின கைடன்ஸ் வந்து நிறைய கொடுத்துருப்பேன். எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்லிட்டு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எஸ்எஸ்சி வந்து நடந்துகிட்ருக்கு, எஸ்எஸ்சி சிஜிஎல் எக்ஸாம்ஸ் வந்து போயிட்டுருக்கு. எடிக்விட்டி வந்து மோஸ்ட் ப்ராபப்ளி நான் அப்சர்வ் பண்ண வரைக்கும் என்னென்னா, டிசிஎஸை கம்பேர் பண்ணும்போது இவங்க ஸ்க்ரூட்டினி வந்து நிறைய பண்ணுறாங்க. எந்த வித மால் ப்ராக்டிஸும் நடக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு இல்லை. ஏன்னா முன்னாடியே வந்து சொன்ன மாதிரி ஆதார் ஆத்தென்டிகேஷன் வந்து பண்ணிடுறாங்க, சரிங்களா? ஸோ அதனால் வந்து உங்கள் ஃபேஸை கேப்சர் பண்ணிடுறாங்க 2 முறை. அதாவது போகும்போது பயோமெட்ரிக்கு, வரும்போது பயோமெட்ரிக்கு, என்ட்ரி எக்ஸிட் 2 பயோமெட்ரிக் இருக்கிறதுனால ஸோ அதை பற்றின உங்களுக்கு பிரச்சனை எதுவுமே இல்லை. ஒரே ஃபோக்கஸ் என்னென்னா, நீங்கள் வந்து எக்ஸாம்ஸ் வந்து ஃபேராக நடக்குதா அப்படின்ற எந்த கவலையுமே வேண்டாம், எல்லாமே ஃபேராக தான் நடக்குது. எக்ஸாம்ஸ் டிஃபிகல்ட்டி லெவல் வந்து ரொம்பவே அதிகமாகிடுச்சு, டஃப்னஸ் லெவல் அதிகமாகிடுச்சு. ஒரே ஒன்று, நீங்கள் வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணால் மட்டும்தான் எக்ஸாம்ஸ் வந்து டயர் 1 கிளியர் பண்ண முடியும். டயர் 1 அந்தளவுக்கு வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டி ஆகிடுச்சு. ஸோ யாருமே வந்து அவ்வளோ ஈஸியாக நுழைய முடியாத மாதிரியே வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ ஏன்னா நல்லா ப்ரிப்பேர் பண்ணால் மட்டும்தான் பண்ண முடியும். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, இப்போ வந்து எஸ்பிஐ கிளர்க்கு வந்து எக்ஸாம்ஸ் நடந்துகிட்ருக்கு. நேற்று வந்து ஒரு டேக்கான ஷிஃப்ட்டு வந்து 4 ஷிஃப்ட்டு முடிஞ்சிருச்சு. அதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஆப்டிடியூட் வந்து டஃப்பாக கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லா ஷிஃப்ட்லையுமே ஆப்டிடியூட் வந்து யாரை கேட்டாலும் மாடரேட்டாக தான் இருக்கும் சொல்கிறாங்க. இங்கிலீஷு ரீசனிங்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஈஸி டு மாடரேட், அதுவுமே ஈஸி டு மாடரேட் தான். பட் ஆப்டிடியூட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 35க்கு வந்து அரௌண்டு 20 to 25 அந்த ரேஞ்சுக்கு தான் போட முடியுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ ரொம்ப வந்து டஃப்பாகிடுச்சு எக்ஸாம்ஸு.
இதே மாதிரி மெயின்ஸுக்கும் வந்து ரொம்பவே டஃப்பாக இருக்கும். கரண்ட் அஃபேர்ஸ்லாம் நான் சொன்ன மாதிரி 1 இயர் பிஃபோராக இருக்கிறதெல்லாம் கூட பார்த்து வச்சுக்கோங்க. கன்ஃபார்மாக அதுலேருந்து கொஷின்ஸ் வரதுக்கு வந்து வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதே மாதிரி பேங்கிங் ரிலேட்டடாக இன்சூரன்ஸ் ரிலேட்டடாகவும் நிறைய கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து எதையுமே வந்து லெத்தாஜிக்காக வந்து இருக்காதீங்க. எல்லாமே வந்து கிளியர் அண்ட் கட்டாக படித்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அதே மாதிரி நிறைய பேர் வந்து என்னோட யூடியூப் சேனலில் வந்து நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்டிருக்காங்க, இந்த எலைட் பாஸ் வந்து கனிஷ்ரீனல் லாஜிக்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க, அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குமா, அதை வாங்கி படிக்கலாமான்னு கேட்குறாங்க. தாராளமாக வாங்கி படிங்க எலைட் பாஸு. ஏன்னா நானும் வாங்கியிருக்கேன். நான் வாங்கி அது உள்ளே போய் பார்த்தேன். உண்மையில் கண்டென்ட் வந்து வேறு லெவல். பேங்கிங் அவேர்னஸ் ஆகட்டும் சரி, இப்போ புதுசாக நியூவாக தான் இப்போ நான் ஃபஸ்ட்டு தான் வந்து பேங்க் எக்ஸாமே என்னன்னு தெரியும். இப்போ தான் நான் வந்து ஸ்டார்ட்டே பண்ண போகிறேன். 0 லெவல் பிகினர்ஸு கூட வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஒன்னொன்றுத்துக்கும் செப்பரேட்டாக வீடியோ கொடுத்துருக்காங்க. இப்போ ஆப்டிடியூடில் வந்து 20 டாபிக்ஸ் இருக்குன்னா 20 டாபிக், ஃபார் எக்ஸாம்பிள் போர்ட்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம்ஸ் இருக்கட்டும், ப்ராஃபிட் அண்ட் லாஸு, அது மாதிரி ப்ரிலிம்ஸுக்கு தனியாக மெயின்ஸுக்கு தனித்தனியாக செக்ஷன்ஸை கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ப்ரிலிம்ஸுக்கு தனியாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு ஒரு செட் ஆஃப் ஃபோல்டரை கிரியேட் பண்ணி அதில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி மெயின்ஸுக்கு, இப்போ மெயின்ஸுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உண்மையிலே ரொம்ப ஒர்க்ஃபுல்லாக இருக்குங்க. ரீசெண்ட் லெவலில் எக்ஸாமில் என்னென்ன பேட்டர்னில் கொஷின்ஸ் கேட்குறாங்களோ எல்லாமே கரண்ட் ட்ரெண்டுக்கு என்ன இருக்கோ எல்லாமே மாற்றிருக்காங்க. இப்போ ஒரு சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பழையசாக இருக்கும். பட் இவங்க ஆப்பில் இவங்க எலைட் பாஸில் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட்டாக இருக்கிற அதாவது இப்போ ட்ரெண்டிங்கில் என்ன மாதிரி கொஷின்ஸ் கேட்குறாங்க, கிரிட்டிக்கல் லெவல் ரீசனிங்காக இருக்கட்டும், ஹை லெவல் ரீசனிங்காக இருக்கட்டும், அதுமாதிரி குவான்டிட்டியூவில் ஹை லெவல் மேத்தமெட்டிக்ஸ், அரித்மெட்டிக் மேத்தமெட்டிக்ஸ், அந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் சரி உண்மையிலே ரொம்ப ஒர்த்ஃபுல்லாக இருக்குது எலைட் பாஸு. 1 இயர் 2 இயருக்கு ஒரு ரேட் வச்சுருக்காங்க வித் டிஸ்கவுண்ட்டோட. உங்களுக்கு வேணும்னா அந்த கனிஷ்ரீனா ஆப் அந்த உள்ளே போய் பார்த்தீங்க, அந்த உள்ளே போய் சர்ச் பண்ணி பாருங்கள். ஏதாச்சும் டவுட் இருந்தால் அதிலே நம்பருக்கும் கால் பண்ணி கேட்டு அந்த எலைட் பாஸ் வந்து கிராஷ் கோர்ஸை கண்டிப்பாக வாங்கிங்க. ஃபார் போத் எஸ்எஸ்சி அண்ட் பேங்கிங் ரெண்டுத்துக்குமே கொடுக்குறாங்க. உண்மையிலே ரொம்ப ஒர்க்ஃபுல்லு. நான் உள்ள பேங்கிங் அவர்ஸ்னால் அடிச்சிக்கவே முடியாது. ஒரு டாப்பிக்குமே வந்து தனித்தனியாக ஒரு ஸ்டாஃபை போட்டு எடுத்திருக்காங்க. அதே மாதிரி இங்கிலீஷுக்கு வந்து ரீனா மேம்னுடைய வீடியோஸ் ஃபுல்லாமே எல்லா கண்டென்ட்டுமே அதில் இருக்குது. மேக்ஸுக்கு பொறுத்த வரைக்கும் குவான்டிடேட்டிவில் வந்து கனிஷ் அண்ணானுடைய ஃபுல் வீடியோஸ், அவர் ஈவன் அந்த K10 செஷனு, மேரத்தான் செஷனு, அதே மாதிரி ப்ராஜெக்ட் மேரத்தான் என்னென்னமோ நிறைய ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. ஈவன் ஒரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 1.5 hours 2 hours வீடியோஸ்லாம் கூட இருக்குது. ஃபுல் லென்த் வீடியோ. அதாவது நீங்கள் ஸ்டார்டிங் ஃப்ரம் பேசிக்லேருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் எல்லாமே கொடுத்துருக்காங்க. உண்மையில் ரொம்ப வேர்ட்ஃபுல் தான். நான் வாங்கி அதை பார்த்ததுனால தான் சொல்கிறேன். நான் வாங்கி உள்ளே போய் சர்ச் பண்ணி அந்த வீடியோஸ்லாம் பார்க்குறேன். இப்போ கரண்ட்டாகவும் பார்த்துட்டு தான் இருக்கேன். மெயின்ஸ் லெவல் வீடியோஸு, பேங்கிங் ஆகட்டும் சரி, இன்சூரன்ஸ் ஆகட்டும் சரி. நீங்கள் இன்சூரன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணாலும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பேங்கிங் ப்ரிப்பேர் பண்ணாலும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஈவன் எஸ்எஸ்சி கூட தனியாக வந்து கிராஷ் கோர்ஸ் இருக்குது. அதுக்குமே வந்து நீங்கள் எலைட் பாஸ் வாங்கி, ஈவன் அதுக்கு வந்து என்னென்னா டெஸ்ட்ஸ் கூட ஃப்ரீயாக தராங்க. நிறைய மார்க் டெஸ்ட் வந்து நீங்கள் எலைட் பாஸ் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ மார்க் டெஸ்ட் நிறைய இருக்குது. நிறைய யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். செக்ஷனல் டெஸ்ட் ஆகட்டும், ஃபுல் லென்த் மார்க் டெஸ்ட் ஆகட்டும், எல்லாமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. எலைட் பாஸ் வந்து கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணுங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி மறக்காமல் இந்த 3 யூடியூப் சேனல் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒன்று வந்து என்னோட சேனல் எஸ்எஸ்சி வித் கிஷோர், இன்னொன்று வந்து கனிஷ்ரீனா லாஜிக்ஸு, இன்னொன்று வந்து கனிஷ் மேக்ஸ். கனிஷ்ரீனா லாஜிக்ஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பேங்கிங் பற்றின ஃபுல் யூடியூப் சேனல், ஃபுல் கோர்ஸு. அதே மாதிரி கனிஷ் மேக்ஸ் வந்து எஸ்எஸ்சி பற்றின ஃபுல் வீடியோஸ் வந்து அந்த இதில் இருக்கும். ஸோ இந்த 2 யூடியூப் சேனலும் அதே மாதிரி 2 இன்ஸ்டாகிராம் சேனலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னொன்று வந்து மெயினாக என்ன சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கரண்ட்டாக வந்து நிறைய எக்ஸாம்ஸ் வந்து, அதாவது இந்த பட டைலாக் மாதிரி தான், புஷ்பா படத்தில் சொல்லலாம் பார்த்தீங்களா, போகிற துட்டு போய்கிட்டு தான் இருக்கும், வர துட்டு வந்துட்டு தான் இருக்கும், ஒரு பைசா நிற்காது அப்படின்ற மாதிரி. போகிற எக்ஸாம் போயிட்டு தான் இருக்கும், வர எக்ஸாம் வந்துட்டு தான் இருக்கும். ஆனால் நம்ம என்ன பண்ணோம், ப்ரிப்பரேஷன் வந்து விடக்கூடாது. எல்லா எக்ஸாம்ஸுமே அப்ளை பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி அதை எழுதணும், அதில் எழுதி கிராக் பண்ணணும். அதுதான் நம்மளுடைய ஒரே வேலை. எந்த டவுட்னா இருந்தாலும் கேளுங்க. அதே மாதிரி எஸ்எஸ்சி வந்து சிஜிஎல் முடிஞ்சவொடனே அடுத்து வந்து என்ன இருக்குன்னா சிஹெச்எஸ்எல் இருக்குது, எம்டிஎஸ் இருக்குது. அடுத்தடுத்து அந்த எக்ஸாம்ஸ் வந்து வரும். இது இல்லாத வந்து உங்களுக்கு நிறைய எக்ஸாம்ஸ் வந்து இருக்குது எஸ்எஸ்சியில். என்னென்னா இந்த டெல்லி போலீஸு, எஸ்ஐ, சிஆர்பிஎஃப், சிஐஎஸ்எஃப்லாம் இருக்குது. ஸோ எல்லா எக்ஸாம்ஸும் வந்து கண்டினியூஸாக வந்து வரும். நான் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்தோடனே உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன். மறக்காமல் பேங்கிங் படிக்கிறவங்க எலைட் பாஸ் வந்து நிச்சயமாக வாங்கிக்கணும். அதே மாதிரி என்னுடைய சேனல் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ என்னுடைய சேனல்லே நான் வந்து ஃபுல்லாக வந்து போட்டிருப்பேன், ஸ்டார்டிங் ஃப்ரம் எதுலேருந்து நான் ஆரம்பித்தேன், எந்தெந்த சோர்ஸஸ் வந்து ஃபாலோ பண்ணேன்னு சொல்லிட்டு. ஸோ நிறைய பேருக்கு எனக்கு தெரிஞ்சிருக்கும். எல்லாருமே வந்து கேஆர் லாஜிக்ஸில் பார்த்துருப்பீங்க என்னைய. ஸோ சக்ஸஸ் மீட்டுக்கு நிறைய போயிருக்கேன். ஸோ உங்களுக்கு எந்த டவுட்னாலும் கேளுங்க, நான் அதை கிளியர் பண்ணுறதுக்கு வந்து ரெடியாக இருக்கேன். ஸோ மெயின் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் இருந்து எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸும் பேங்கிங் எக்ஸாம்ஸும் நிறைய பேர் கிளியர் பண்ணணும்.
அதுதான் வந்து இந்த கேஆர் லாஜிக்ஸ்னுடைய மெயின் மோட்டிவாகவும் அவங்க எடுத்திருக்காங்க. என்னுடைய மோட்டிவும் அதுதான். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.